தன்னுடைய திருமகனிடம் வேண்டுதல் புரிகின்றாள். நமக்காக ஒரு வேண்டுதல் புரிகின்றாள். அதனை இறையடியார் வீரமாமுனிவர் அற்புதமான ஒரு செயல் வழியாக தேம்பாவணியிலே நமக்கு தருகின்றார் என்று அதனை நாம் சிந்திக்கப் போகிறோம். அந்த செய்யுள் என்ன என்றால், தாய் விழைந்த நலம் தரு சேயனே, நீ விழைந்த துன்பு ஊட்டிட நேமியே, மெய் விழைந்த நலம் இடைந்து ஊட்டினே, தீ விளைந்த செயிர் சகுப்பாய் என்றாள். மகவர்கள் படத்திலே இந்த அருமையான செயல் வருகிறது. இதனுடைய பொருள் என்ன என்றால், தன் மகனையே நோக்கி, தாய் விரும்பிய நலமெல்லாம் தரும் இயல்புள்ள மகனே, நீயே விரும்பிய துன்பத்தை உனக்கு இப்பூவுலகு ஊட்ட, நீயோ மேலுலகம் விரும்பிய நலங்களை எல்லாம் இப்பூவுலகத்திற்கு செறிவாக ஊட்டி, தீமையே நாடும் இயல்புள்ள பாவங்களை எல்லாம் அழிப்பாய் என்றாள் மரியா. எவ்வளவு அருமையான வேண்டுதல்! இதனுடைய இந்த செயலுடைய கருத்து என்ன என்றால், அன்னை மரியா தன் மகனை நோக்கினால், தாய் விரும்புவதை தரும் செய்யே என்று அழைத்து, நீ விரும்பும் துன்பத்தை இந்த உலகம் உனக்கு தருகிறது, நீயோ வானக நலன்களால் உலகத்தை நிரப்பு, தீமையை நாடும் மனத்திலிருந்து பாவத்தை ஓட்டு என்று வேண்டினாள். தாய் விளைந்த நலந்தரும் சேயனே, நீ விளைந்தது உன் பூட்டியே நேமியே, மெய் விளைந்த நலம் இடைந்தூட்டினே, தீ விளைந்த செயிர் சகுப்பாய் என்றாள் என்று காண்கிறோம். இந்த உலகம் எவ்வளவோ துன்பத்தை இறைமகனுக்கு தந்தது. நாம் கூட விரும்பாத செயல்களையெல்லாம் செய்து விடுகிறோம். பாவத்தை தவிர்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் செய்ய முடிவதில்லை. அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு அன்னை மரியா, தீமையை நாடும் இதயத்திலிருந்து பாவத்தை எல்லாம் அழிப்பாய் என்று வேண்டுவது உண்மையிலேயே ஆறுதல் அளிப்பதாகும். வாழ்க!